வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொடி தான் இப்போ நான் செய்ய போறேன். ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்க கண்டிப்பா இத செஞ்சு சாப்பிடுங்க வீட்ல. ரொம்பவே நல்லதுங்க. முருங்கைக்கீரைய நல்லா தண்ணில கழுவி நான் வெயில்ல காய வச்சிருக்கேன். இதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வச்சா போதும். அதுக்கப்புறம் ஒரு கிளாத்ல மூடி போட்டு நிழல்ல வச்சுக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அதே சூட்டில் முருங்கைக்கீரையும் எடுத்து நான் அதை தனியாக எடுத்து வதக்கி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பூண்டு, காரத்துக்கு மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு பொன்னிறமாக வந்ததுமே ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டேங்க. இது கூடவே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டேன். இதுக்கு நீங்கள் இட்லி, தோசை, சாதத்துடன் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.